ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யசகோபி பிரகாசாபிஹி ஆவித்யம் நிகதம் தமஹா. வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே யக்கடாட்சைக லக்ஷாணாம் சுலபஸ்ரீதரசதா. மன்வீர்காளிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். இதுக்கடுத்தது இந்த 6வது பாசுரம் பெரிய திருமொழி முதல் பதிகத்திலேயே 6வது பாசுரம் முதல் பதிகத்தில் 6வது பாசுரம். எம்பிரான் எந்தை என்னுடை சுற்றம் எனக்கரசு என்னுடை வானாள் அம்பினால் அரக்கர் வெறுக்கொள நெருக்கி அவர் உயிர் செகுத்த எம் மண்ணல். வம்புலாஞ்சோலை மாமதில் தஞ்சை மாமணி கோவிலே வணங்கி நம்பிகாள் உய்ய நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இங்கே தஞ்சாவூரில் இருக்கக்கூடியதான எம்பெருமான், தஞ்சை மாமணி கோவிலில் எழுந்துள்ளிருக்கக்கூடிய எம்பெருமான், அந்த எம்பெருமான் விஷயமாக அவர் தான் எனக்கு எல்லா விதமான பந்துவும் அப்படிங்கிறத சொல்கிறார். எப்படி தொமேவ மாதாச்ச பிதா தொமேவ தொமேவ பந்துஸ்ச குருஸ்தொமேவ தொமேவ வித்யா திரவிணம் தொமேவ தொமேவ சர்வம் மம தேவ தேவா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறது போல எல்லா வரவும் பகவானோட. எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கு அரசு என்னுடைய வானாள் எல்லாமே என அண்ணல் கடைசியில் எல்லா வரவும் அவன்தான் அப்படிங்கிறார். இந்த பாசுரத்தில் வம்புலாஞ்சோலை தஞ்சை மாமணி கோவிலே வணங்கி நம்பிகாள் உய்ய நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இந்த இடத்துல உய்ய நான் கண்டுகொண்டேன், உஜ்ஜீவிக்கும்படிக்கு நான் தெரிஞ்சின்ன கண்டுகொண்டேன் அப்படிங்கிறார் இல்லையா. நீங்களெல்லாம் புறம்பே போய் கிளேசப்படா நிற்க நான் உஜ்ஜீவிக்கும்படி காணப்பெற்றேன் என்னதல். நீங்கள்லாம் இந்த வஸ்துவுடைய நாமத்தை விட்டுட்டு அதுலேயும் இதுலேயுமா கிளேசப்படுறா. 2 விதமான பேர் இருக்கா. சாதனாந்தரங்களை பண்ணிட்டு கஷ்டப்படுறவா உண்டு, உலக விஷய சுகங்களில் ஈடுபட்டு கஷ்டப்படுறவா உண்டு. லோகாயத்தனாக இருந்துட்டோ இல்லை நாஸ்திகனாக இருந்துட்டோ கஷ்டப்படுறவா. இந்த பக்கம் என்னடா ஆஸ்திகனாக இருந்துட்டு பாதை தெரியாத சுலபமான பாதையை விட்டுட்டு கிளேசப்படுறா, கஷ்டப்பட்டு சாதனைகள்லாம் பண்ணி. நீங்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், நான் உஜ்ஜீவிச்சுட்டேனே சுலபமாக. எப்படி நான் உஜ்ஜீவிச்சேன்றது தான் ஆச்சரியமாக இருக்கேன்றார். நீங்கள் உஜ்ஜீவிக்கும் விறகறிந்து கரையேறினார் போலே நீங்கள்லாம் வேற எதையோ சாதனைகளை பண்ணி உஜ்ஜீவிச்சு கரையேறலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் பொருள். ஆனால் நானும் கரையேற பெற்றிருந்தால் நான் எதையுமே சிரமப்படாத கரையேறேன். மற்றவாள்லாம் 100 மாடி கட்டடம் இருக்குது. 100 மாடி கட்டடம் மொத்தம் ஏறி 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 படி வழியாக ஏறி 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 கஷ்டப்பட்டு போகிற முழங்காலாம் முறிச்சு விடுது, வலி தாங்க முடியல, மூச்சு வாங்கிறது. ஒரு 4 மாடி ஏறத்துக்குள்ளே தவிச்சு போயிட்டான். இவன் 100 மாடி ஏறணும்னு கஷ்டப்பட்டு ஏறி கடைசியில் மொட்டை மாடிக்கு சேர்ந்துடுறான். ஆகாசத்தை பார்த்து அப்பாட நல்ல நிலவு வீசுறது, பௌர்ணமியாக இருக்குது, காற்று வருது ஜிலு ஜிலுன்னு அப்படின்னு வேர்க்க கஷ்டப்பட்டு ஏறி ஏறி 100வது மாடிக்கு வரத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா சுலபமாக அங்கே லிஃப்ட் இருக்குது, இது தெரியாது நடப்பான ஒருத்தன் லிஃப்ட்டில் ஏறினேன், கதவை சாத்தினேன், ஒரு சுவிட்சை போட்டேன், 100வது மாடியில் கொண்டு போய் விட்டுடுத்து. சுருக்கமாக சீக்கிரமாக போய் சேர்ந்துட்டேன். ஒரு சிரமம் இல்லாத பரிசிரமம் இல்லாத நேராக போனால் கதவு திறக்கிறது, தன்னால் வெளில போனால் மொட்டை மாடி. அதே நிலவை நானும் பார்க்குறேன். அப்போ எந்த ஒரு நிலவும் எந்த ஒரு காற்றை வாங்கிறதுக்கு மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு ஒருத்தன் நடந்து படி ஏறி போகிறானோ கஷ்டப்பட்டு, அது நான் லிஃப்ட்டில் சுலபமாக போகிறது மாதிரி. இப்போ என்னடா நான் எல்லாரும் ஏதேதோ கிளேசப்பட்டு பல்வேறு சாதனாந்தரங்களை பண்ணிட்டு கஷ்டப்பட்டு வரவா வந்துட்டுருக்குச்சே, நான் லிஃப்ட்டில் ஏறி உட்கார மாதிரி நாராயணான்னு சொல்லி நான் பாட்டுக்கு போயிட்டேன், நேர சுலபமாக போயிட்டேன். இது என்னடா வைகுண்டம் போகிறதுக்கு மட்டும் இல்லை, இங்கேயும் பெரிய சுவையாக இருக்கே, பரம போக்கியமாக இருக்கே. மற்றவாள்லாம் சாதனை பண்ணிச்சே கஷ்டப்பட்டுண்டு வெறுத்துண்டு நொந்துண்டு ஐயோ பண்ண வேண்டியிருக்கே அப்படின்னு பண்ணி உஜ்ஜீவிப்பா. நான் என்னடா இங்கேயும் சௌக்கியம்தான், சுசுகம் கர்த்தும் அவ்வியம்னு கீதையில் சொல்கிற மாதிரி ஆனந்தமாக நாம சொல்லிகிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா உயிர் போச்சு, போனால் வைகுண்டம் சுலபமாக போய் சேர்த்துட்டேன். இப்போ இங்கேயும் ஆனந்தம் தான், அத்தனை பரத்திர சாப்பின்னு இங்கேயும் ஆனந்தம் அங்கேயும் ஆனந்தம் அப்படிங்கிறதுனால மற்றவாழெல்லாம் கிளேசப்பட்டு போனதுக்கு நான் கரையேறிட்ட சுலபமாக அப்படிங்கிறார். நாராயணா என்னும் நாமம் சர்வவிதமான பந்துவும் அவனே என்கிற அர்த்தத்துக்கு வாச்சகமான
திருநாமத்தை காண பெற்றேன். அவன்தான் எல்லா விதமான வரமும் இந்த ஜீவாத்மாவுக்கு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அந்த அர்த்தத்தை சொல்லக்கூடிய நாமம் நாராயணான்னு சொல்கிறதுலையே நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம் அஷ்டாட்சர மந்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணிச்சவன் நவவித சம்பந்தம் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்குங்கிறத எடுத்து காட்டுற அந்த நமோ நாராயணாயன்ற மந்திரத்துக்கு அர்த்தத்திலேயே வருது இத்தனை. அப்போ அவன்தான் சர்வஸ்வாமி, அதை எம்பிரான் ஆரம்பிக்கிறார். அவன்தான் சுவாமி, நம்மளாம் அவனுக்கு சொத்து ஸ்வம். அவன் எம்பிரான் எந்தை என் அபிதா புத்திர சம்பந்தம். அவன் நமக்கெல்லாம் பிதா, நம்ம புத்திரன். எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம், எனக்கு எல்லா விதமான பந்துவும் வந்தான். மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சுகிருத்து கதிஹி நாராயணான்னு சுபாலோபனிஷத் சொல்கிறது. இப்போ எல்லா வித உறவும் நாராயணன் தான் சொல்கிறதுனா நாராயண சப்தத்திலேயே அவன் எல்லா வித உறவு நமக்குன்றது காட்டப்படுறதுனால என் சுற்றம், என்னுடைய சுற்றம், எனக்கு அரசுனா என்னை கட்டி ஆளக்கூடிய நியாமகன், நான் நியாமியம், அவன் நியாமகனாக இருக்கான் அப்படிங்கிற அர்த்தத்தை காட்டுறது. இதை மாதிரி என்னென்ன உறவு நமோ நாராயண மந்திரத்தில் சொல்லியிருக்கோ அத்தனை உறவும் நாராயணன் தான் அப்படின்னு காட்டி கொடுக்குற அந்த நாராயண நாமத்தை நான் கண்டுகொண்டேன் அப்படிங்கிறார். அப்போ நாராயண நாமத்தை தெரிஞ்சுட்டா பலவேறு விஷயங்கள் அதுலேருந்து காண்பிச்சுன்னே வர்றார் ஒரு பாசுரத்தையும். இந்த பாசுரத்தில் சர்வவித பந்து அவனேங்கிறதுக்கு வாச்சகமான அந்த திருநாமம் நாராயணன்ற நாமம், அதை நான் கண்டுகொண்டேன் அப்படின்னு இந்த பாசுரத்தை சொல்கிறார். மேலே அதுக்கு அடுத்த பாசுரத்தை மேலே அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.